ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தையும் என் அனுமதிப்படியே நடக்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயம் ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு இருமடங்காக திரும்பத் தருவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நான் நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு என் பிள்ளையே. என் முழு ஆசியையும் பெறுவாய். நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் அனைத்து கனவுகளும் மெய்ப்பட உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். பிள்ளையே, எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முறை செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு, இதுதான் முடிவு, இது இறுதி நிலை, இதுதான் சத்தியம். மௌனமாக இருந்தால் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன். என் பிள்ளையே, எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்காக நிச்சயமாக நிறைவாக்கி கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நேரம் வந்தது. யாரையும் தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நீ எதிலும் தோற்றதில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்ப பெற்றுத் தருவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என் தங்கமே. இப்போது தனிமைப்பட்டு நிற்கின்றாய். வருந்தாதே. அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் செதுக்குகிறது. இப்போது உனக்கு தெரிகிறதா? இந்த முருகனின் துணை. மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்ட பனிமூட்டம் போன்றவர்கள். கலைந்து போய் விடுவார்கள். இந்த முருகனை உனக்கு நிரந்தரம். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானதை பெற உனக்கு உதவுவேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால் கவலை கொள்ளாதே. என் பிள்ளையே, என் மீது உள்ள நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாத போது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது. இந்த முருகனின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய கடினமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்க வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். இது இந்த முருகன் உனக்கு தரும் வாக்கு. என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறது என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டு விடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதி தன்மையை அதிகரிக்கச் செய்யும். பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை என்னும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னிடம் இருக்க வேண்டியது மனதைரியம் மற்றும் துணிவு.
நீ நிச்சயம் உயர்வாய். இந்த முருகன் உன்னை உயர்த்துவேன். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என் பிள்ளையே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீர்வு கிடைக்கும். கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு மனதால் இணைந்து விட்டாய். உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை. ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் பட செய்கிறது. மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையில் இருந்து நீ விடுபடுவாய். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் பின்னால் செல்லாதே. உன் கடமைகளை செய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்தாலே போதும். மனம் சீராகும் என் தங்கமே. உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, பிரச்சனை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உனக்கு சேரும். என் அன்பு பிள்ளையே, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா, என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கின்றாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் உனக்கு புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கான ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர்தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை
தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்ம வினைகள் சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த குழப்பம்? நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயங்காதே, நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி முடிப்பேன். நீ உன் அப்பா முருகனை நினைத்து எந்த ஒரு செயலையும் தொடங்கு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நல்ல எண்ணத்தோடு பார்க்க ஆரம்பித்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக உனக்காக நன்மைகள் யாவும் நடக்க ஆரம்பிக்கும். உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வரும். நீ உனக்கு வரும் சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் காணப்போகிறாய். என் பிள்ளையே, என் பிள்ளையே, உனக்காக துணையாக எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் பெறப்போகிறாய். உன் வாழ்வில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். நல்லது நடக்கும் என் தங்கமே. வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே, இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. சரியான நேரமும் காலமும் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகின்றாய். உன் செயல்களில் தெளிவும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்து கொண்டு உன்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டே வா. சிறு வயதில் இருந்து உன் மனதில் எப்போதும் சங்கடங்களும் பயங்களும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் இந்த பயம் மட்டும் உன்னை தொடர்கிறது. ஆனால் உன் எதிர்காலம் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. பயமே அதை உணர முடியாமல் போக காரணமாக உள்ளது. அஞ்சாதி, நல்லவர்களுக்கு வரும் சோதனை எல்லாம் எதிர்காலத்திற்காக பலப்படுத்தி வெற்றி பெற வைப்பதற்குத்தான். என் பிள்ளையே, நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான். உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது. உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் என் பிள்ளையே. நீ முன்பு இருந்ததற்கும் இப்போது நல்ல முன்னேற்றம்தான். ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை. யாருக்காக நீ ஆரோக்கியமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறப்போகிறார்கள். என் பிள்ளையே, உன் மனதில் எழும் ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்திருந்தாய். உன் கடமைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறாய். கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி பெற கடுமையாக முயற்சிக்கின்றாய். புது வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் கிடைக்கும். உன் கனவுகள் நிஜமாகும். இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய். உனக்கு நான் கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவறவிட்டிருந்தாய். மீண்டும் உனக்கு வாய்ப்பினை நான் தருவேன் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ ஒன்றை நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தாய். அது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அதில் என் துணையை நீ உணர்ந்திருப்பாய். உன் பயம் நீங்க நான் உன் வீட்டிற்கே வந்துள்ளேன். இன்னும் சில காரியங்கள் நீ முடிக்க நான் உனக்கு துணையாக உள்ளேன். நீ எனக்காக காணிக்கை முடித்து வைத்ததை நான் அறிவேன். அந்த வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. புன்னகையோடு நீ செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடிப்பாய் என் துணையோடு என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை என்று தவிக்கின்றாய். கண்களை மூடினால் கவலைகள் உன் கண் முன்னே வருகின்றன. சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சினை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய். உன் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனையையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். நான் முன்பே கூறியது போல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மன இருள் அகலும். ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து நேற்று இரவு நீ சரவணபவ 108 முறை எழுதினாயோ
அது நடப்பதற்கான சூழல் உருவாகும். நீ எதை கண்டு அஞ்சி ஒதுங்கி இருந்தாயோ அது முடிவுக்கு வந்துவிட்டது. துணிவே துணையாக நீ புதிய முயற்சிகள் செய்யப் போகிறாய். உன் முயற்சிகள் வெற்றி தரும். நீ இப்போது தொடங்கும் காரியங்களில் வெற்றியினை முழுதாக பெறப்போகின்றாய். அடுத்த 2 மாதங்களில் காண்பாய். உன் கடமைகளை நீ சரியாக செய்கிறாய். அதை உணராமல் குறை சொல்பவர்கள் சிலர் இயல்பு. அது உன் முன்னேற்றத்தை தடுக்காமல் பார்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது. ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டில் இருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். ஒளியானது நிறையும். உன் வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம் என் பிள்ளையே. வேலையில் மாற்றம் நிகழும். புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமங்கள் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு பரிசு உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நீ நிறைய நேரம் செலவழித்தும் உன் நிம்மதியை பற்றி சற்றும் சிந்திக்காமல், உன் நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்துகின்றனர். உன் கடமைகளை சரியாக செய்துள்ளாய், செய்தும் வருகின்றாய். தவறான மனநிலையில் இருப்பவர்கள் உன்னோடு வாதம் செய்து புதிய வினையை சேர்த்துள்ளனர். அவர்களின் விதி அவர்களை மாய வலைக்குள் இழுப்பதை அவர்கள் அறியவில்லை. ஆனாலும் அவர்களுக்காகவும் நீ பிரார்த்தித்துள்ளாய். சிலருக்கு அவ்வப்போது வாழ்க்கை புரியாமல் வாழ்க்கை நன்றாக சென்றிருக்கும் போதே தேவையில்லாத கவலையை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புரிந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். உன் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல். என் பிள்ளையே, உன்னை நான் ஒரு பொழுதும் கலங்க விட மாட்டேன். உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு. கேள், நான் கண்டிப்பாக உனக்கு தருகிறேன் என் பிள்ளையே. காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன் என் பிள்ளையே. நீ படும் பாடும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும். இது உன் அப்பாவின் வாக்கு. சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு வழி வரும் பொழுது மட்டும் என்னை தேடாதே. நீ வாழும் காலம் வரை என்னை மட்டும் நம்பு. நிச்சயமாக உன் வழிக்கு அருமருந்தாகவும் உன் வாழ்வுக்கு சிறப்பான காவலனாகவும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் தாயாகவும் நான் இருப்பேன். எதுவும் கேட்டவுடனே கிடைத்து விடாது. காலமும் நேரமும் அதற்கு வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் பொறுமை காத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ காத்திருந்த உனக்கான மகிழ்ச்சியான காலம் ஆரம்பித்து விட்டன. உன்னிடம் சேர வேண்டியவைகள் வந்து சேரும். தடைகள் விலகுகின்றன. மற்றவர்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு உனக்கு முக்கியத்துவம் தந்து அதன்படி இனி நடப்பார்கள். இப்போது உனக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல மாற்றங்கள் காணப்போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. இனி உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உனக்கு நேர்ந்த அவமானமும் உனக்கு அனுபவம்தான். உனது வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசிரியர் உனக்கு வந்த அவமானம்தான் என் பிள்ளையே. அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நீ எங்கு சென்றாலும் படித்திருக்க முடியாது. அந்த வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக அமையும். இரவு நேரத்தில் தெரியும் நட்சத்திரங்களைப் போல் சிலருக்கு உன் தேவை இருக்கும் போதுதான் அவர்கள் கண்களில் நீ தெரிவாய். என் அன்பு பிள்ளையே, சில உறவுகளை போக வைப்பதும் பணம்தான். அதே உறவுகளிடம் இருந்து பேசவிடாமல் விலகி இருக்கச் செய்வதும் பணம்தான். உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது அடைய வேண்டும் என்று இலக்கை மனதில் வைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன்னுடன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து நான் உனக்கு வேண்டியதை செய்வேன். என் பிள்ளையே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் ஒன்று உன் கைகளுக்கு கூடிய விரைவில் கிடைக்க உள்ளது. உன் மன உளைச்சலை நான் அறிவேன். அவை அனைத்திற்கும் வரும் நாட்களில் கூடிய விரைவில் பதில் கிடைக்கும். கவலையை விட்டுவிடு. இப்பொழுது முதல் நீ மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. என்னை வழிபடும் பக்தர்களை தீவிரமாக நான் ஆட்கொண்டு நேர்வழியில் நடக்க செய்வேன். அவர்கள் வாழ்வை சிறப்பாக்கி தருவேன். இது சத்திய வார்த்தை என் அன்பு பிள்ளையே. வாழ்க்கையில் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. முருகன் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு மட்டும் உன் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. உன்னை சரியான இடத்தை நோக்கி அழைத்து செல்வேன். இந்த முருகனை நம்பினார் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி.
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.